எங்கள் ஹஸ்பண்டு கரும்பு தோட்டத்தை சுற்றி பார்க்கலான்னு போயிருக்காங்க. அங்கே போனால் பார்த்தா இந்த மாதிரி ஒரு தேனி இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. இந்த வாட்டி கூடு வந்து ரொம்ப பெருசாக கட்டிகிட்டு இருந்துச்சு. சரி நிறைய தேனி முய்க்கிறத பார்த்தா கண்டிப்பாக இதில் தேன் இருக்கும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நானும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீடியோ எடுக்கிற பக்கம் பார்த்தா என் மேலே ஃபுல்லாக தேனியாக பறக்குது. சரி அவங்க கையில் ஒரு வேப்பங்குச்சி ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு நானும் ஆட்டிக்கிட்டே என் மேலே எதுவும் தேனி எதுவும் கடிக்காமல் பார்த்துக்கிட்டேன். வீடியோவும் எடுக்கும்போது ஃபுல்லாக இருக்கிற க்ரீன்ஸும் வந்துட்டு கவர் ஆகிடுச்சு. நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி ஒரு வழியாக தேன் எடுத்தாச்சு. நம்ம உள்ளே போயிட்டு தேன் இருக்கா இல்லையான்னு பார்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவங்களும் ஸ்லோவாக அதுலேருந்து தேன் எடுத்தாங்க. ஏன்னா கீழெலாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா பொறுமையாக எடுத்தாங்க. பார்த்தா 2 ஸ்பூன் தாங்க வந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் எடுத்து நல்லா க்ளீனாக மென்று சாப்பிட்டு, ஏன்னா அதுலேயும் ஒரு சில ட்ராப்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் நல்லா மென்று சாப்பிட்டு கீழே போட்டுட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொறுமையாக எடுத்தாங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் தான் வந்திருக்கும். அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ட்ராப்பாக எல்லோரும் ஆளுக்கு ஒரு ரூபாய் வீட்டில் இருக்க எல்லாருமே நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தேன். எப்போ தேன் கிடச்சாலுமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி எப்போயாவது பார்த்து வச்சுருந்தாங்கன்னா, எங்கேயாவது கழனியில் பார்த்து வச்சுருந்தாங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிட்டோம். அந்த குச்சியில் இருக்கிற தேனியும் க்ளீனாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதையும் நல்லா மென்னுட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக இருந்திருக்கும், ஒரு ட்ராப்ஸ் 2 ட்ராப்ஸாக இருந்திருக்கும். அதையும் என் பொண்ணு வந்து சாப்பிட்டே இருந்தாங்க. அந்த கப்பை கீழே வைக்காமல் அவங்க சாப்பிட்டே இருந்தாங்க. சூப்பராக வேறு இருந்துச்சான். இதில் ஆக்ஷன் வேறு.